கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் 20ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எபிசோட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எபிசோடுல என்ன நடக்குதுன்னா, அபிராமி வந்துட்டு ஐஸ்வர்யாவை நேரா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததோட ஐஸ்வர்யா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு, வா, என்னுடைய ஃப்ரெண்டு தான் இருக்கா, உன்னை எதுவும் பண்ணிட மாட்டா அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரித்த அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க. ஐஸ்வர்யா மனசுல என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அத்தை கிட்ட மாட்ட போறேனே, எப்படியாவது அந்த டாக்டர் யாருன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி தப்பிச்சிடணும் அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க. அபிராமி ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு அந்த டாக்டரை பார்த்துட்டு ஐஸ்வர்யாவை செக் பண்ண சொல்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை, அருண் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, அவ்வளவுதானே, நீ செக் பண்றதுக்கு போ, நான் இங்க வந்துட்டு அருணை கால் பண்ணி கூப்பிடுறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க. அப்ப ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, இந்த அபிராமி நம்மளை விடமாட்டா போலயே அப்படின்னு. டாக்டர் வந்து ஐஸ்வர்யாவை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்ப டாக்டர் வந்து கேக்குறாங்க, ஐஸ்வர்யா, நீ கர்ப்பமா இருக்கன்னு ரிசல்ட் எல்லாம் இருந்துச்சுல்ல, ரிப்போர்ட்ஸ், அது எல்லாத்தையுமே என்கிட்ட காமிக்க முடியுமா அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, நான் கர்ப்பமா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், அதனாலதான் நீங்க கேக்குறீங்க. இது மாதிரி நான் கர்ப்பமா இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனா அத்தைக்கு தெரியாது, நான் அத்தை கிட்ட பொய் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம்ம காண்டாக்குறாங்க அபிராமியோட ஃப்ரெண்டு. அப்ப அபிராமியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, அபிராமி, 5 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு எனக்கு போன்ல சொல்லி எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? ஆனா நீ அவளை ஏமாத்துறியல்ல, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அபிராமி உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான், நீ அபிராமியே ஏமாத்துறதுக்கு பாக்குற, நான் இப்பவே அபிராமி கிட்ட சொல்றேன் அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாருங்க டாக்டர், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நீ கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, இங்க பாரு, உன் பணத்தை விட ரொம்ப திக்கானது நானும் அபிராமியும் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு என்ன பத்தியும் தெரியாது, அபிராமியை பத்தியும் தெரியாது, நாங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. மரியாதையா வந்து அபிராமி கிட்ட உண்மையை சொல்லு, 5 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு. அபிராமி ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறா, ஆனா நீ இப்படிப்பட்ட ஒரு பொய்ய வீட்டுல சொல்லிக்கிட்டு இருக்க, உன்னை எப்படிதான் வந்து வீட்டுல எல்லாரும் நம்பினாங்கன்னு தெரியல அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாருங்க டாக்டர், தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா காலில் விழுகுறாங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, மரியாதையா எந்திரி, நான் அபிராமி கிட்ட இந்த விஷயத்த கண்டிப்பா சொல்லுவேன், இன்னைக்கே ஒரு நாள் அபிராமிக்கு இந்த விஷயம் தெரிய போகுது, அது ஏன் இன்னைக்கே இருக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் கோவமா வெளியில வராங்க. அப்ப ஐஸ்வர்யா கெஞ்சுறாங்க, டாக்டர் தயவு செஞ்சு என்ன சொல்றது கேளுங்க அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, மரியாதையை இந்த இடத்த விட்டு போயிரு, நான் இப்ப அபிராமி கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வெளியில வராங்க. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா மனசுல யோசிக்கிறாங்க, ஐயோ, இந்த டாக்டர் கோவத்துல போறத பார்த்தா இன்னைக்கு அபிராமி கிட்ட சொல்லி என்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவா போலயே அப்படின்னு. அப்ப டாக்டர் கோவமா வரத பார்த்துட்டு அபிராமி கேக்குறாங்க, என்னாச்சு டாக்டர், ஐஸ்வர்யாவை செக் பண்ணீங்களா அப்படின்னு. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, இங்க பாரு அபிராமி, ஐஸ்வர்யாவுக்கு யாரு வந்து கர்ப்பமா இருக்கான்னு சொன்னா அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, ஒரு நாள் ஐஸ்வர்யா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா, அப்பதான் வீட்டுக்கு ஒரு டாக்டர் வந்தாங்க. அந்த டாக்டரை என்னுடைய சம்மந்தி தான் அழைச்சிட்டு வந்தாங்க, அவங்க தான் வந்து ஐஸ்வர்யாவை செக் பண்ணி பார்த்துட்டு கர்ப்பத்தை கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாரு அபிராமி, உன்னை யாரோ ஒருத்தவங்க நல்லா ஏமாத்திருக்காங்க, ஆனா ஐஸ்வர்யா கர்ப்பமா இல்ல அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம அபிராமி கேக்குறாங்க டாக்டர் கிட்ட, இங்க பாருடி, மறுபடியும் ஒரு தடவை ஐஸ்வர்யாவை செக் பண்ணி பாரு, ஏன்னா ஐஸ்வர்யாவை டாக்டர் தான் செக் பண்ணி வந்துட்டாங்க. அந்த ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போறத நான் பாத்திருக்கேன், ரிசல்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வீட்டுல வச்சிருக்காங்க, நான் வேணும்னா இப்ப எடுத்துட்டு வரேன் அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லடி, இந்த ஐஸ்வர்யா கர்ப்பமா இல்ல அப்படின்னு உறுதியா தெரியுது, உன்னை யாரோ நல்லா ஏமாத்திருக்காங்க அப்படின்னு. அப்ப நம்ம அபிராமி நேரா ஐஸ்வர்யாவை பார்த்து, ஐஸ்வர்யா உண்மையை சொல்லு, நீ கர்ப்பமா இருக்கிறல்ல அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா பயந்துகிட்டே இல்லத்த அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு செம்ம காண்டாக்குறாங்க அபிராமி. அப்ப அபிராமி அந்த இடத்துல கோவத்தை ஐஸ்வர்யா கிட்ட காட்டக்கூடாதுன்னு நிக்கிறாங்க. அப்ப அருண் கேக்குறாரு, அம்மா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, கொஞ்சம் பொறு அருண், நம்ம வீட்டுல போய் பாத்துக்கலாம் அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, அபிராமி, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி விஷயத்துல யாரு ஏமாத்தினது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் சரி நான் பாத்துக்கிறேன், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டேன்னு வந்தேன், ஆனா இங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, சரி நான் ஒரு நாள் வீட்டுக்கு வரேன், பாய்டி அப்படின்னு சொல்ல நம்ம அபிராமியும் அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. கூடவே ஐஸ்வர்யா அருணையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட அபிராமி செம்ம காண்டுல இருக்காங்க. அப்ப நம்ம ரியா யோசிக்கிறாங்க, எப்படியும்
இன்னும் ஐஸ்வர்யா கர்ப்பமா இல்ல அப்படின்னு அந்த அபிராமிக்கு தெரிய வந்திருக்கும். அதனாலதான் அபிராமி இப்படி கோவத்துல இருக்கா அப்படின்னு. அப்ப அபிராமி கோவத்துல ஐஸ்வர்யாவை வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. அப்ப ஐஸ்வர்யா வீட்டுக்குள்ள வந்துட்டு, அத்தை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு தான் இத்தனை நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த டாக்டர் என்னை ஏமாத்திருப்பான்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அப்ப நம்ம அபிராமி கேக்குறாங்க, இங்க பாரு, உன்னுடைய ரிசல்ட் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அந்த ரிசல்ட் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா திருன்னு முழிக்கிறாங்க. அப்ப அருண் கேக்குறாரு, இங்க பாரு, நீ கர்ப்பமா இருக்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேல்ல, அந்த ரிசல்ட் எல்லாம் எடுத்துட்டு வா, அம்மா கேக்குறாங்கல்ல அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா பயப்படுறாங்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, அதுவும் பொய்யா? அப்ப நீயும் அம்மாவும் சேர்ந்துதான் என்னை இத்தனை நாளும் ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் கர்ப்பமா இருக்கேன்னு நினைச்சுதான் நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த டாக்டர் வந்து பொய் சொல்லிட்டு போயிருக்காங்க. எதுக்காக அந்த டாக்டர் பொய் சொன்னாங்கன்னு தெரியல அப்படின்னு. அப்ப நம்ம அபிராமி சொல்றாங்க, நிறுத்து, போதும், உன்னுடைய பொய்யை இப்பவே நிறுத்து. உங்க அம்மா இருந்ததுனாலதான் நீ இத்தனை நாளும் பொய் சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருந்தேன்னு நினைச்ச. ஆனா உங்க அம்மா போன பிறகும் அதே பொய்ய சொல்லிக்கிட்டே தெரியல. உன் முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. உங்க அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க, நீ மரியாதையா உங்க வீட்டுக்கு கிளம்பி போயிரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க, மாட்டேன், நான் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன். இந்த வீட்டுல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, அன்னைக்கு நான் கேட்டப்ப கூட உன் வயித்துல உள்ள குழந்தை மேல சத்தியம்னு சொல்லி உன் குழந்தை மேல சத்தியம் பண்ண, இல்லாத குழந்தை மேலதான் சத்தியம் பண்ணியா? என்னை இத்தனை நாள் நீ ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கிறல்ல, மரியாதையா இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, இல்லைங்க, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. அப்ப நம்ம மீனாட்சி மைதிலி கிட்ட சொல்றாங்க, இத்தனை நாளும் இவ பொய் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காளா? இப்படிப்பட்ட விஷயத்துல இவ பொய் சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப மைதிலி சொல்றாங்க, இவ அத்தையை கூட கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கா. அப்படிப்பட்டவ இந்த விஷயத்துல எல்லாம் பொய் சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு. அப்ப அருண் ஐஸ்வர்யாவை பார்த்து கேட்கிறாரு, இனிமேலும் நீ இந்த வீட்டுல இருக்கவே வேணாம். இந்த வீட்டுல இருந்தேன்னா இன்னுமே நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீ இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. அப்ப அபிராமி ஐஸ்வர்யாவோட கையை பிடிச்சி வெளியில இழுத்துட்டு போறாங்க. அப்ப நம்ம தீபா வீட்டு வாசலுக்கு வராங்க. ஐஸ்வர்யாவை கழுத்தை பிடிச்சு தள்ளுனத்தோட ஐஸ்வர்யா தீபாவோட காலில் போய் விழுகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம தீபா ஷாக் ஆகி ஓடி வந்து அபிராமி கிட்ட, அத்தை என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு அபிராமி சொல்றாங்க, இத்தனை நாளும் இவ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்ப தீபா சொல்றாங்க, அத்தை ஏற்கனவே இந்த வீட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஐஸ்வர்யாவை தயவு செஞ்சு மன்னிச்சு ஏத்துக்கோங்க அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கப்புறமும் என்னால இவ மூஞ்சில முழிக்க முடியாது அப்படின்னு. அப்ப நம்ம ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நீங்க என் மேல பாசம் காட்டுவீங்க அப்படின்னு நம்பிதான் நான் அப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொன்னேன். இதுக்கப்புறம் நான் எந்த பொய்யையும் சொல்ல மாட்டேன், என்னை தயவு செஞ்சு வீட்டை விட்டு விரட்டிடாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கெஞ்சுறாங்க. அப்ப தீபா சொல்றாங்க, ஆமாத்த, தயவு செஞ்சு ஐஸ்வர்யாவை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தீபாவும் ஐஸ்வர்யாவுக்காக பேசுறாங்க.